வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோம்ஜி ஸ்ரீ லக்ஷ்மணா ஜோதிராராய்ச்சி மையம். நம்ம பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த யோகங்கள் 27 யோகங்களை பற்றின விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தோம். இதில் இப்போ ஒவ்வொரு யோகத்தை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல் யோகமானது விஷ்கம்பம். இந்த விஷ்கம்பங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சுப தன்மையற்ற யோகம், அசுப தன்மையுடைய யோகம்னு சொல்கிறாங்க. இதோட சமஸ்கிருதத்தில் இந்த விஷ்கம்பம் அப்படிங்கிறதுனா சமஸ்கிருதத்தில் பொருள். இதோட தமிழ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நஞ்சிக்கடைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தன்மைன்னு எடுத்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது அசுபத்தன்மையுடைய ஒரு யோகம். சரிங்களா, இந்த யோகம் பார்த்திங்கன்னா அசுபத்தன்மையுடைய யோகம். இதோட அடிப்படையான விஷயமாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி கிரகம், இது இந்த யோகத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறதுனா சனி பகவான் தான் வருவார். இந்த சனி பகவான் போது பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான அதிதேவதை யம தர்மராஜா. சரிங்களா, இந்த யம தர்மராஜனை தான் நம்ம விஷ்கம்ப யோகத்துக்கு உண்டான அதிதேவதையாக வச்சு வழிபாடு பண்ண போகிறோம். இந்த இது தீய பலன்களை மட்டும் கொடுக்கக்கூடிய யோகம். சரிங்களா, இந்த விஸ்வகர்ம யோகத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுவாகவே இவங்க நல்ல அதிர்ஷ்டசாலியாகவும் செல்வந்தர்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, செல்வ வளம் அதிகமாக இருக்கும், அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பாங்க. அதே சமயம் அழகான தோற்றத்தையும் கவர்ச்சிகரமான தோற்றத்தையும் அழகான உடல்வாகவும் வச்சு இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. இவங்க ஜெனரலாகவே பார்த்திங்கன்னா இயற்கையாக இவங்க ஆளுமை திறன் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சரிங்களா, மற்றவங்களை தன் வசப்படுத்தக்கூடிய திறமை இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். யாரையும் பேச்சு திறனாலையும் செயல் திறனாலையும் தன்னை வசப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம். சரிங்களா, இயற்கையாகவே இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். சரிங்களா, இயற்கையிலே இவங்க கடவுள் வழிபாடு, கடவுள் மேலே பற்று இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சரிங்களா, இறை வழிபாட்டில் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. இது அசுப யோகங்கிறக்காட்டி பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய, தடைகள் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். மன உளைச்சலுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பல சோதனைகள் வரக்கூடும். சரிங்களா, ஆனாலும் இவங்க இவங்களோட தன் முயற்சியால், இவங்களோட விடாமுயற்சியால் எல்லா விதத்துலையும் கொஞ்சம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பும் உண்டும். சரிங்களா, இந்த யோகத்துக்கு உண்டான நிவர்த்தி நடக்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவான் வழிபாடு. சரிங்களா, சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்தம்பம். அப்போ இதுக்கு உண்டான இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா, ஏன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை அக்னி ஸ்தம்பமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் அக்னி ரூபமாக எழுந்தட்டிக்கிற ஒரு விஷயத்தினால இந்த திருவண்ணாமலையில் இந்த விஷ்கம்ப யோகத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் நம்ம இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிவாலயங்களையும் பார்த்திங்கன்னா பின்புறத்தில் சிவனோட கர்ப்பகிரகத்துக்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர்னு சொல்லிட்டு ஒரு தூண் வடிவில் ஒரு வழிபாட்டுக்கு உண்டான ஒரு ஸ்தலம் இருக்கும். அந்த லிங்கோத்பவரை நம்ம ரெகுலராக வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னாலும் நம்ம அந்த விஷ்கம்ப யோகத்தில் வரக்கூடிய தீமைகள் விடுபடலாம். சரிங்களா, பொதுவாக இதில் நடக்கக்கூடிய சுப காரியங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதாவது வீடு கிரக பிரவேசம், திருமணம், புதுசாக தொழில் தொடங்கிறது, புகுவிழா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் காது குத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த விஷ்கம்ப யோகத்தில் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, இந்த யோகத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லாட்டி உங்களோட பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இதோட படங்களை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குண்டான விஷயம் நான் எடுத்து தரேன். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ ஷேர் பண்ணுறாங்க பார்த்தது அடுத்தவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரும். உங்கள் மூலயமா இன்னும் 4 பேர் பலனடையட்டும். சரிங்களா, வாழ்க வளமுடன். நம சிவாய.